திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 3ஆம் நாள், கிழமை, சனிக்கிழமை. உங்களுக்கான இன்றைய நட்சத்திர தினபலன் இதோ. அஸ்வினி, தொழிலில் எதிர்ப்புகளையும் மீறி மாற்றங்களை செய்து காரியங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். பரணி, வரவுக்கு மீறி ஆடம்பர செலவு செய்வதால் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு கடன் வாங்க நேரிடும். கார்த்திகை, திட்டங்களும் திறமைகளும் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். ரோஹிணி, முயற்சிகள், மாற்றங்கள், திறமைகள், திட்டங்கள் எல்லாவற்றிலும் சோதனைகளாக ஏற்படுவதால் மனசோர்வு உண்டாகும். மிருகஸ்ரீஷம், பேச்சில் தடுமாற்றம், தரந்தாழ்ந்து பேசுவதால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடன் சமாளித்து சரி செய்து கொள்வீர்கள். திருவாதிரை, தொழிலில் புதிய நபர்கள் வரவு அனுகூலமும் ஆதாயத்தையும் தரும். புனர்பூசம், தொழிலில் வியாபாரத்தில் விரயங்கள் அதிகமாக ஏற்படுவதால் மனப்பதற்றம் உண்டாகும். பூசம், எடுத்த காரியங்களை எளிதில் வெற்றி பெறுவதால் அதிகாரிகள் ஆதரவு, செல்வாக்கு, வளர்ச்சி என மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். ஆயில்யம், அலைச்சல்கள், கால விரயங்கள், அதிகாரிகள் கெடுபிடிகள் இவற்றினால் கோபமும் தாபமும் ஏற்படும். உணர்ச்சி வசப்படுவதால் பொருள் நஷ்டம் உண்டாகும். மகம், கத்தி போல் உறுதியான பேச்சினால் இன்று எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற செய்வீர்கள். பூரம், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் ஏற்படுவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். பணவரவு தாமதமாகும். உத்திரம், இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் கதிரவன் கண்ட பணி போல் மாறிவிடும். காரியங்கள் சாதகமாகும் சூழ்நிலையாக இருக்கிறது. அஸ்தம், தொழிலில் அழுத்தம் கூடுவதால் மனசோர்வு, உடல் சோர்வு ஏற்படும். சித்திரை, தொழிலில் வருமானம், லாபங்கள் அதிகரிக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். சுவாதி, தூரதேச பிரயாணம், வெளியூர், வெளிநாட்டு இடமாற்றங்கள் நல்ல பலனை தரும். விசாகம், வீண் விமர்சனங்கள், எதிர்ப்புகள் தோன்றுவதால் மனதில் இனம்பெரியாத கவலை உண்டாகும். அனுஷம், குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றும் அதே நேரத்தில் உங்களுடைய விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கேட்டை, நினைத்த காரியங்கள் நடக்காத காரணத்தால் நண்பர்கள், அக்கம் பக்கத்தினரிடம் கோபப்படுவீர்கள். மூலம், தொழிலில் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். போராடம், உறவினர் வருகையால் சச்சரவுகள் வந்து போகும். உத்திராடம், அரசு காரியங்களில் வெற்றி, அரசு உதவிகள் எதிர்பார்த்ததை விட எளிதில் கிடைக்கும். திருவோணம், தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். தொழில் அழுத்தம், சோர்வு உண்டாகும். அவிட்டம், எதிரிகளை இனங்கண்டு அவர்களின் சதியை முறியடிப்பீர்கள். சதயம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலை கழிந்து வரும் நேரம். புரட்டாதி, உறவினர்கள் வருகையால் மனப்பதற்றமும் மனக்குழப்பமும் உண்டாகும். உத்திரட்டாதி, சுயதொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் வரைவார்கள். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். ரேவதி, உறவினர்கள், வாழ்க்கை துணை, சக ஊழியர்கள் என அனைவரிடமும் உங்கள் முன்கோபத்தால் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும், பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக.
வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.